ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகம் வாஸ்து பிரச்சினை காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக மூடியே கிடக்கிறது. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டது. சில ஆண்டுகள் இயங்கிய அந்த எம்எல்ஏ அலுவலகம் பல ஆண்டுகளாக மூடியே கிடக்கிறது. நூலாம்படை வைத்து தூசி படிந்து காட்சியளிக்கும் அந்த அலுவலகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக தற்போது மாறி வருகிறது. இதுகுறித்து ஆளும் கட்சி எம்எல்ஏ KS தென்னரசுவிடம் கேட்டபோது வாஸ்து சரியில்லாததால் உடல் மற்றும் மனதளவில் பல பிரச்சனைகளை சந்தித்ததாகவும் அதனால் அலுவலகத்திற்கு செல்வதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் தொகுதி மக்கள் தங்களது பிரச்சனை குறைகளை எம்எல்ஏவிடம் தெரிவிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். அந்த அலுவலகத்தில் போயிருக்கிற பொழுது எனக்கு சென்டிமெண்டாவே சரியா வரல. 5 ஆண்டுகள் ஒரே டென்ஷனா இருந்தது. அதுக்கப்புறம் நான் 10 ஆண்டுகள் இடைவேளை விட்டுவிட்டேன். இடைவேளை விடுற ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டு விட்டது. நான் மட்டுமல்ல, நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த காலத்தில் கட்டிய அலுவலகங்களுக்கு செல்வதில்லை. அலுவலகத்தை பயன்படுத்தினா நம்மளுக்கு முன்னாடி பதவி போயிருமோ அப்படின்னு சென்டிமெண்டா அந்த சட்டமன்ற உறுப்பினர் பயப்படுறாரு. அவங்க சென்டிமெண்ட் பாக்குறதுனால மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. பாமர மக்கள் மக்கள்கிட்ட ஏதாவது குறை சொல்லணும், ஏதாவது ஒரு மனு கொடுக்கணும், சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கலாம்னு போனோம்னா அங்க இருக்கிறது இல்ல.